வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. நீ பருப்பு குழம்புல சோச்சோ காய் போட்டு செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சோச்சோ காய். இது பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள், காயை எடுத்து வச்சுக்கிறேன். அறுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி காயை தாளித்து வேக வச்சிடலாம். பெருங்காயம், கடுகு போட்டு இந்த குண்டு மிளகா போட்டுருக்கோம். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். இந்த காய் உடம்பு எடையை குறைக்கும். அப்புறம் இதய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். சர்க்கரை, சுகர் கட்டுப்பாடாக இருக்கும். இந்த பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ நல்லா அதில் ஊற்றிக்கலாம். அந்த காயும் பாதி முக்கால்வாசி வெந்துடுச்சு காய். இப்போது அதில் ஊற்றிக்கணும். நல்லா கொதிக்குது. காய் வந்துடுச்சு. இப்போது புளி கரைசல் ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதி வந்த அப்புறம் குழம்பு இறக்கிட வேண்டியது தான். சோச்சோ குழம்பு ரெடி. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குண்டு மிளகா போட்டு செஞ்சதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம், பை பை.